குட் மார்னிங் சுந்தரி ஆண்டி. வாமா சத்யா, சௌக்கியமா? வாமா உட்காரு. ஜூஸ் குடிக்கிறியா? ஐயோ அதெல்லாம் வேணாம் ஆண்டி. உங்களை ஐசியூல இருந்து நார்மல் வார்டுக்கு மாத்திருக்காங்க. நல்ல விஷயம்தான். அவரு சீரியஸா இருக்காரேமா, என்ன ஆகுமோ தெரியல. அவருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? அழாதீங்க ஆண்டி, நாம யாருக்கும் கெடுதல் பண்ணல. கடவுள் நம்மள கைவிட மாட்டாரு. அவர் உடம்புல ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குமா. சர்ஜரி வேற பண்ணிருக்காரு. இன்னும் கண்ணு கூட முழிக்கல. ஒருவேளை கோமாவுக்கு போயிட்டாருன்னா ரொம்ப பயமா இருக்கு சத்யா. அப்பா பெஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட் ஏற்பாடு பண்ணிருக்காரு. கோவிந்தன் அங்கிளுக்கு நிச்சயமா குணமாயிடும். எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணம். இப்படி எல்லாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல ஆண்டி. தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க. ஏமா இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? உன் மேல தப்பு இல்ல. என் புருஷனை யாரும் அவ்வளவு சுலபமா பேசி சம்மதிக்க வைக்க முடியாது. அவரோட மனசுல ஒரு தீர்மானம் விழணும். அப்படி விழுந்துட்டா அவரை யாராலையும் மாத்தவே முடியாது. தேவிக்கு நல்லது பண்ணணுங்கிற எண்ணம் அவர் மனசுல ஆழமா பதிஞ்சிருச்சு. இது அவரா எடுத்து முடிவு பண்ண விஷயம். இந்த நிலைமைக்கு அவர்தாமா காரணம். நீ குற்ற உணர்ச்சியில எதுவும் பேச வேண்டாமா. கடவுள் இருக்காரு, பாத்து பாரு. நீங்க இவ்ளோ தைரியமா இருக்கிறது சந்தோஷம்தான். தேவியோட கல்யாணம் எப்படியாவது நடக்கணுமா, இல்லன்னா நாங்க பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் அர்த்தமே இல்லாம போயிடும். நிச்சயமா நடக்கும் ஆண்டி. இதுல Dress பழம் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன். அப்படி வச்சிடுமா. ஆண்டி ஒரு போன் வருது, நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். பேசு. ஹலோ. சத்யா, நான் கோவிந்தன் சாரியும் உங்க வைஃபையும் பார்க்க வரலான்னு கிளம்பிட்டு இருக்கேன். ஐஸ்வர்யா ஹாஸ்பிட்டல்ல தானே இருக்கா? இல்ல 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 ஆண்டி. வந்தா எல்லாரையும் அப்படியே விசாரிச்சுட்டு வந்துடலாமேன்னு பார்த்தேன். நான் இப்ப அங்க வந்து பார்க்கவா? நீ எங்க இருக்க? நான் இங்க ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கேன். ஆனா ஐஸ்வர்யாவோட அப்பா ரொம்ப சீரியஸா ஐசியூல இருக்காரு. அவர் இன்னும் கண் முழிக்கல. அவங்க அம்மாவும் யாரையும் பாக்குற மனநிலைமையில இல்ல ஆண்டி. ஐ எம் சாரி. அப்போ நான் அங்க வர வேண்டாமா? ஆமா ஆண்டி, இங்க 2 பேருக்குமே மாறி மாறி ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. இப்ப நீங்க வந்தா அவங்கள பார்க்கவோ பேசவோ கூட முடியாது. ஐ நோ திஸ் இஸ் நாட் த ப்ராப்பர் டைம். ஆனா ஐஸ்வர்யாவை சந்திச்சு ஆறுதல் சொல்லான்னு பார்த்தேம்மா. இல்ல ஆண்டி, அவ நைட்டெல்லாம் இருந்துட்டு இப்பதான் வீட்டுக்கு போனா. நீங்க வந்தாலும் அவளை பார்க்க முடியாது. ஓகேமா, some other time. அது பெட்டர் ஆண்டி. ஆண்டி டாக்டர் வராரு, நான் கால் பண்றேன். அதுக்குள்ள கட் பண்ணிட்டா. கடவுளே, முருகா. குட் மார்னிங் மா. குட் மார்னிங். என்னமா ஆச்சு? நீங்க இப்படி ஒரு எமோஷனும் இல்லாம குட் மார்னிங் சொல்லி நான் இதுவரை பார்த்ததே இல்லம்மா. என்ன சொல்றது அர்ஜுன், எப்படி சொல்றது? அபிய நினைச்சா என் மனசு ரொம்ப வேதனையில துடிக்குது. அவனுக்கு ஏன் இப்படி தடங்கள் மேல தடங்களா வருது? அவன் விஷயத்துல எல்லாமே தப்பு தப்பா நடக்குதுப்பா. அபிக்கு ஒரு பெரிய எஸ்டேட் ஓனர் பொண்ண பார்த்தேன். இது நிச்சயமா ஒர்க் அவுட் ஆகும்னு அவ்வளோ நம்பிக்கையா இருந்தேன். பொண்ணு வீட்ல இருந்து நம்ம அபிய பார்க்க வரும்போது கெட்ட சகுனம் மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. எனக்கு மன உளைச்சல்ல ராத்திரி எல்லாம் தூக்கமே வரல. நம்ம யாருக்கு என்ன கெடுதல் பண்ணோம்? அப்பா, நாம யாருக்கு எந்த கெடுதலும் செஞ்சதில்லக்கா. எப்பவுமே நல்லவங்களையே ஏன் இந்த தெய்வம் பழி வாங்குது? அம்மா, நடக்கிறதெல்லாம் நல்லதுக்கே.
இது எல்லாமே தெய்வ செயல். நாம தான் அதை புரிஞ்சு நடக்கணும்னு நீங்க தானமா அடிக்கடி சொல்லுவீங்க. இப்போ நீங்களே இவ்ளோ வருத்தப்படுறீங்களேம்மா. நான் சத்யாவுக்கு கூட ஃபோன் பண்ணி கேட்டேன். அந்த பொண்ணு ஐஸ்வர்யாவை நான் பார்க்க வரவா அப்படின்னு. வேண்டான்னு சொல்லிட்டா. அதான் மனசுக்கு கஷ்டமா இருக்கு. அபி விஷயத்துல தொடர்ந்து அடி மேல அடி விழுது. ஃபர்ஸ்ட் டைம் அபி டெலிவரி அப்போ டாக்டர் என்கிட்ட கேட்டாங்க, வலிக்குதா மேடம் அப்படின்னு. நான் அப்போ சொன்னேன், எனக்கு வலிச்சா பரவாயில்ல, என் குழந்தைக்கு வலிக்காம பாத்துக்குங்கன்னு. ஆனா இப்ப என் குழந்தைக்கு ரொம்ப வலிக்குது. அதை தடுக்க இந்த அம்மாவால முடியலையே அர்ஜுன். அம்மா அம்மா அம்மா, உங்களை இப்படி எப்பவுமே நான் பார்த்ததில்ல. எந்த பிரச்சனை வந்தாலும் அத அமைதியா ஹேண்டில் பண்ணுவீங்களே. கடல் மேல் பரப்புல அமைதியா தான் தெரியும் அர்ஜுன். ஆனா அதுக்குள்ள எரிமலையே இருக்கும். குழந்தை விஷயத்துல ஒவ்வொரு தாயோட நிலைமையும் இந்த உலகத்துல அப்படிதான். இப்படி பேசி பேசியே பசங்களை நல்லா கைக்குள்ள வச்சிருக்கா நீ. பாசம் காட்டி வெளியில அன்பா அமைதியா இருப்பா. ஆனா உள்ளுக்குள்ள தன் குழந்தைங்களோட எதிர்காலம் என்ன ஆகுமோ, அவங்க காலம் பூரா சந்தோஷமா இருப்பாங்களா, நல்ல வாழ்க்கை அமையுமான்னு நினைச்சு நினைச்சு எரிமலையா குமரிக்கிட்டு தான் இருப்பா. தாய்மைக்கே உரிய தன்மை அது. அம்மா ப்ளீஸ்மா, நாங்க உங்களை ரொம்ப மதிக்கிறோம்மா. நீங்க எப்படி எங்க சந்தோஷத்துக்காக வாழ்றீங்களோ அதே மாதிரி நாங்க உங்களை சந்தோஷமா வச்சுக்கணும்னு முயற்சி பண்றோம்மா. குழந்தைங்களுக்கே உரிய தன்மை அது. அதனால ப்ளீஸ் நீங்க ரெஸ்ட்லெஸ் ஆகாதீங்கம்மா. எது வந்தாலும் உங்களுக்கு எப்பவும் பக்கபலமா நான் இருக்கேம்மா. நாம பாத்துக்கலாமா. நீங்க 2 பேரும் என் மேல வச்சிருக்கிற இந்த பாசத்தை நான் மாறவே விட மாட்டேன். அபி நல்லா அமைதியா வேலைக்கு போயிட்டு இருந்தான். சூப்பரா குணமாயிட்டு வந்தா. சும்மா இருந்தவனை தூண்டி விட்டு